என்னப்பா வேணும்? ஜீவா எப்ப குணமாவா சொல்ல முடியாது. சொல்ல முடியல போயா, வேற டாக்டர் கிட்ட பேசிக்கிறேன். போற ஊசி வயர இல்ல. சும்மா படிக்க எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு பாவம். அந்த பையன் எதனால அப்படி ஆனான்னு சொல்லுங்க டாக்டர். நடந்த ஆக்சிடென்ட்ல உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான்ப்பா. சரி, இப்போதைக்கு உங்களால குணமாக மாட்டான். வாங்கடா போலாம். வரோம் டாக்டர். இந்த வேலைக்கு நான் போதும். நீங்க போய் நம்ம வாகனத்துல ரெஸ்ட் எடுங்க. போங்கடா. ஜீவா 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 சாப்பிடு ஜீவா. நானும் உன் நிலைமையை யோசிச்சு தான் பார்த்தேன். இந்த லூசு பையில கட்டிட்டு நீ என்ன பண்ண போற? நீ வா, பேசாம என் கூட வந்துரு. கிளம்பு. நீ திருந்தவே மாட்டியா? நான் திருந்து என்னடி பண்ண போறேன்? சரி வா, நீ வந்து என் கூட 2-3 நாள் இரு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். என்னடி அப்படி வச்சிருக்கிற பெருசா? வாடி. நீ வா. டாக்டர், இங்க ஒரு பொண்ணு ஒருத்த டார்ச்சர் பண்றான். கண்டுபிடிடே, நவமணம் பண்றான் ஜீவா. என்னடி அறிவு இருக்காடி உனக்கு? அவன் சேது மாதிரி கிடக்குறான். அவனை போய் கூப்பிடுறீங்க. ஆடி. ஏய், இந்த கொலையா முந்திரிக்காலாம் கிட்டாது. டேய் பாவம், அந்த பொண்ணு விட்டுடா. சொல்றத கேளுடா. டேய், பெருமாந்திரத்தை காலையில இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். சேர்த்து சொல்லுடி, பொம்பளை பொறுக்கி. வெரி குட். நல்லா ஆயிட்டானா? பாத்துக்க. டேய், அண்ணே என்னடா செய்றாரு? ஒண்ணுமே ஒன்னு சொன்னாரு, இப்போ ஒன்னு செய்றாரு பாரு. ரொம்ப பயந்துட்டியாமா? வாழை ஒன்றை பிடிச்சிட்டனா? இந்தாம்மா சாரி பத்திக்க. ரொம்ப சாரிம்மா. எப்பா கூட்டு போய் ஒழுங்கா குடும்பம் நடத்து. போயிட்டு வாரு. நல்லா இருக்கு. ஜீவா ஜீவா, இனிமே நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது ஜீவா. ஜீவா குணமாயிட்டானே, எப்படி டாக்டர்? நீங்க கட்டிப்புடி வைத்தியம் கேள்விப்பட்டதுல? சினிமாவோட தான் பாத்துருக்கேன் டாக்டர். இது நிஜத்துல உருவிப்புடி வைத்தியம்னு சொல்லுவாங்க. விவரம் தெரிஞ்சவங்க ஜெகா வைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்படி அண்ணங்கிட்ட ஏகப்பட்ட வைத்தியம் இருக்கு. உங்களுக்கு நேரம் கிடைச்சா அண்ணன் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நீ வந்து என் இடுப்பு உட்காரு. இந்த மாதிரி உங்களால முடியாது இருந்தா சொல்லி அனுப்புங்க. டாக்டர் கிட்டே பேர் வாங்கிட்டியப்பா. டாக்டர் ஜகா. இந்த வக்கீல்கள்ட்ட தாண்டா பேரே வாங்க முடியல. டாக்டர் உன்னை பாராட்டிட்டாரு. இவனுக்கு எல்லாம் உன்னை வாழ்க வாழ்கன்னு கத்துறானுங்க. அதுல அப்படியே உருகி போயிட்டியா? டேய், ஆக்ட் கொடுக்குறியா? ஆக்ட். நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தேன்? டேய், அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். என்னடா ஆளாளுக்கு ஆக்ட் கொடுக்குறீங்க? உங்க தொழில நேர்மையா இருப்பீங்கன்னு தானே பணம் கொடுத்தேன். எனக்கு பணம் வேண்டாம், பொண்ணு தான் வேணும். சார், உங்க பொண்ணு அந்த பையனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க சார். லவ் சார். நானே சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். நீ யார என் பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்கு? நீ சேர்த்து வச்சா அவங்க வா. நான் சேர்த்து வச்சாதான்டா வாழ்வாங்க. மாமா. ஆமா ஜெகா, என் பொண்ணுக்கு இவனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு மாப்பிள்ளைய கூட்டு வரேன்னு சொன்ன, கடைசியில பார்த்தா உன் கைத்தறிவே கூட்டு வந்து நிக்கிற. என் பொண்ணும் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு முன் வரல. அதனால இவனை கை காலில் விழுந்து கூட்டு வந்த. நீ கரெக்ட் பண்ணிடுறேன். அப்ப அந்த அமௌண்ட் இதுல அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. காசுல கரெக்டா இருக்கிறேன். தம்பி, உனக்கு மீனா மாதிரி பொண்ணு தானே வேணும். மீனா கல்யாணமாம இருக்கா, நான் கட்டி வைக்கிறேன். அவ இப்ப இன்னொருத்தன் பொண்டாட்டிடா. மாப்பிள்ள, இப்ப என்ன மீனாக்கு தானே மாலை போடணும். கொண்டா அந்த மாலையா, கொண்டா. சார் இந்தாங்க சார், இதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீயா கொடு. இந்தாப்பா புடிமா, இந்தாப்பா புடிப்பா. சார், உங்க பொண்ணா வாழ்த்துங்க சார். காதலுக்காக காலையே கொடுத்துட்டான். அவனை கட்டிட்டு சந்தோஷமா இருக்கு. ஓகே, வாழ்த்துட்டாரு. மாலையை மாத்திக்கீங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. டேய், அவனை அங்கிட்டு இழுத்துட்டு போங்கடா. டேய் மாப்பிள்ள, உனக்கு பொண்ணு தானே வேணும். வா, நாங்க கட்டி வைக்கிறோம் சார். பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போங்க சார். வாடா.
நிறுத்து. ஏப்பா இந்த மொபைல் லட்சுமி வீடு எங்கப்பா இருக்கு? மொபைல் லட்சுமியா? அதான்ப்பா அங்கங்க இந்த கார் எல்லாம் ஆடுமே. இதோ வீடு ஆடுது பாரு. வீடுமா? அண்ணே எதுக்கு நீ மொபைல் லட்சுமி வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய் இது தெரியாமையா நீ வண்டியை ஓட்டிக்கிட்டு வர? இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே லேண்ட்லைனா மாறிட்டானே. அவசரமா பேச அவளுக்கு அது கல்யாணம் ஆகுறது. நீ வாடாமா. இறங்கு மாப்ள. உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி யார் வீட்டுல தங்கன? நீ சொல்லல நான் பத்திரகாளியா மாறிடுவேன். சொல்லு. பத்திரகாளியா மாறுவியா? ஏண்டி கட்டின புடிச்சல இப்படி போட்டு அடிக்கே நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏய் இந்த பம்மாத்த வேலைல ஏன் கிட்ட காட்டாத. கழுவிடுவேன். சொல்லு யார் வீட்டுல நைட் தங்கிட்டு? சொல்லு. நைட்ல யார் வீட்லயும் தங்கல. நம்பர் 13 பேலன் தெருவு நர்மதா வீட்டுல தானே இருந்த? நர்மதாவா? யார் அது? அடடடடா என்னம்மா ஆக்ட் குடுக்குற? போத்திஸ் கடையில புடவை வாங்கி கொடுத்தியே ஞாபகம் இருக்கா? அந்த வெத்தல கடைக்கார மகன் சொன்னதால தெரியும். இருப்பால நீ பண்ற அலிச்சட்டத்துக்கு ஐடென்டிஃபிகேஷன் வர கொடுத்து. ஏய் என்ன எஸ்கேப்பா? போ 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 உள்ள போ. இந்த பார் கரெக்ட்டா உண்மையை சொல்லு. பஜனா கோயில் தெருவுல இருக்கிற வள்ளி வீட்டுக்கு தானே போன? எங்க அப்பா சத்தியமா யார் வீட்டுக்கு போலமா? சரி வள்ளி வீட்டுக்கு போலன்ற. வேற 15ஆம் தெருவுல இருக்கிற விஜயா வீட்டுக்கு தானே போன? சத்தியமே என்ன நம்புமா? இந்த நாகராச பைய வழக்கத்துக்கு அதிகமா வந்து கூட கொடுத்துட்டா. அப்படியே சுருட்டு கீழே விழுந்துட்டு உனக்கு நான் துரோகம் பண்ணுவேன். அப்படியே துரோகம் தான் பண்ணி பாரு. நீ பெல்லாயில வச்சு அவிச்சிருவேன். அந்த நிலைமைக்கு போயிடாதம்மா. ஓவரா அடிச்சு களைச்சு போயிட்டம்மா. கை வலிக்குதோட இந்த வாரு. எங்க போற? ஐஸ் வாட்டர் எடுக்க. யாருக்கு? எனக்கு இல்ல உனக்கு தான். சீக்கிரம் போயிட்டு போ. பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி எப்படி அப்பா? அருமை பிடிச்சவன. பொண்டாட்டிட்டு அடி வாங்குறியா? வெக்கமா இல்ல? குடும்பம்ல அப்படித்தான். பொண்டாட்டில அடிக்கத்தான் செய்வா. அதெல்லாம் பெருசுபடுத்த கூடாது. அவ அடிக்கும் போது புதுசா ஒரு 3 அட்ரஸ் கொடுத்தால அத கவனிச்சியா? நான் போயிட்டு வரேன் லட்சுமி. நான் போயிட்டு வரேன்டா. ஏண்டா இவள கட்டிக்கிறியா? ஐயோ எனக்கு கல்யாணமே ஆனவனா? நான் சாமியார போற ஆளை விடுங்க சாமி. ஏண்டா ஏதாவது தப்பா கேட்டனோ? சரி வா போலாம். ஏய் ஜெகா எப்படி இருக்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க டீ காபி சாப்பிடலாம். ஏன் லட்சுமி கல்யாணம் கட்டிட்டா புருஷனை போட்டு இந்த மாத்துற? முன்னாடி என் வாழ்க்கை அப்படி இப்படி இருந்தாலும் எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ எந்த ஒரு பொண்ணுமே தன் புருஷன் தனக்கு மட்டும் தான் இருக்கணும்னு நினைப்பாளே ஒழிய யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. மொபைல் என்னென்னமோ பேசுது. ஏண்டா உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு இப்ப அது புரியாது. உங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரும்போது அது உங்களுக்கு புரியும். 2 டைல்ஸ்மே ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. बहुत अच्छा. டா பேக் பண்ணு. செட் இருக்கார்ல? நிறுத்து. செட்டு வாங்க ஜெகா வாங்க. நம்மளை தேடி 2 தடவை சேட் ஆரம்பிச்சிருந்தான். நீங்களே மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தா சொன்னாங்க. அட உன் வாயில வசமா வச்சு தேய்க்க. ஒரு ரேப் விஷயமா மெண்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். சேட்டு நம்மளுக்கு ஒரு பிசினஸ் தரான். சொல்லுங்க செஞ்சிருவோம். 2 நாளில பத்திரம் தரான்னு சொல்லி நம்மள்ட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனார் ஒரு ஆளு. போனாலு மறுநாள் செத்து போச்சு. பணத்தை வாங்கின மறுநாளே செத்துட்டாங்க. தானா செத்துட்டானா இல்ல நீ சாப்பிடுச்சிட்டியா? அது நம்மளுக்கே தேவையில்லை. அது சரி. எவன் பண்ணாட்டி அவன் கூட போனா உனக்கு என்ன? உனக்கு தேவை பணம் வட்டி அவ்வளவுதான். சரி அது உன் பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ஆளுக்கே ஒரு மகன் இருக்குது. ஒருத்தர் பணத்துக்கு எழுதி வாங்கணும் இல்ல பணத்தை வாங்கணும். அப்பா வாங்கினது மகளுக்கு தெரியுமா? அந்த ஆளு எழுதி கொடுத்தது இருக்குதோ அதுக்கு சாட்சி இருக்குதோ அவங்களால மறக்க முடியாது. பணத்தை எடு. அட்ரஸ் கொடு. ஜெகதீஸ்வரி டாக்டர் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி கேபி கோயில் ஸ்ட்ரீட் சென்னை 87. காலை கடிக்குதுன்னு செருப்பு கட்டி விட்டா சேட்டு தேடி பிடிச்சு கொண்டாந்து தலையில வைக்கிறானே. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. படத்தை வாங்கிக்க. என்னடா ஜகாக்கும் ஜெகதீஸ்வருக்கு தனிப்பட்ட விஷயம். சேட்டுக்கு தெரிய வேணாம். தொழில் பாதிக்கும். முதல்ல படத்தை வாங்கிக்க. அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு அப்புறம் யோசிப்போம். நான் நிம்பல் யோசிக்குது. நிம்பலுக்கு அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணா? எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? நம்பில் பார்த்தது கூட இல்லை. உனக்கும் தெரியாதா? அப்ப செத்தா ஜெகதீஸ்வரி. அவன் நம்பருக்கு போன போடு. வெரி குட். டேய் செட் அட்வான்ஸ் ஆயிட்டு வாங்க. ஹலோ நம்ம போத்ரா பேசுறான். பொம்பள போலீஸ். ஹாய் சேட்டு. வணக்கம். வாங்க சேட்டு வாங்க. அம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வணக்கம். ஜெகதீஸ்வரி நம்மள தெரியுது. ஓ தெரியுமே. கோத்ரா கோத்ரா அப்பா சொல்லிருக்காங்க. நல்லா அப்பா சொல்லிருப்பாரு. தனோ சாப்பாடு எடுத்து வை சேட்டுக்கு. ரெடிமா? வாங்க சேட்டு. நல்ல பசி. நீங்க
என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியாதனால அம்மா சைவம் அசைவம் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க சேடு. நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீட்டுல இது சாப்பிடுறது இல்லை, ஜெகதீஸ்வரிக்காக சாப்பிடுது. நல்ல நெய் இல்ல நெய். இது வரைக்கும் சேட்டு ஊத்திங்க. சேட்ஜி, சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேட்ஜி, என்னாச்சு? ஏன் அழறீங்க சேட்டு? என்னாச்சு? இந்த மாதிரி ருசியான சாப்பாடு என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பர் பீடா. இவ்ளோ பெரிய வீட்லயே உங்க அம்மா தனியாவா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கல. இதுக்குள்ள கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிருக்கும். ஜகான்ற ஒரு பாவி எங்க அம்மாவுக்கு கெடுத்துட்டானா? தானோ, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? முதல்ல உள்ள போ. ஜகா உங்களுக்கு எடுத்துட்டான்னு சொன்னா சேட்டு துட்ட குறைச்சுக்குவாருமா. பதிலுக்கு பதில் பேசாத, போ உள்ள. சாரிங்கம்மா. அந்த அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசம். கரு. ஆமா, யாரு அந்த ஜகா உன்னை கெடுத்துட்டானாமே? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல சேட்டு. சரி, இப்ப சேட்டு மேட்டருக்கு வாங்குவோம். உன் கல்யாணத்துக்கு நீ உங்க அப்பா 5 லட்சம் பணம் வாங்கினாரு. தெரியும். அதுக்கு உத்தரவாதமா உங்க பேரை தான் சேர்த்திருக்கும். இப்ப உங்களுக்கு பணம் வேணும், இல்லனா பத்திரம் வேணும். உங்க பணத்துக்கும் பத்திரத்துக்கும் நான் கேரண்டி. ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க. தாராளமா டைம் எடுத்துக்கோ. எவ்வளவு டைம் வேணும்? ஜகான் ஒரு ரவுடி கிட்ட நான் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணணும். எந்த பணத்தை? கல்யாணத்துக்காக பணம் வாங்குனது எங்க அப்பா, ஆனா அதை சீரழிச்சது அந்த ஜகா. அதுக்காக அந்த பணத்தை அவன் தான் தரணும். தர வைப்பேன். இழிச்ச, நீ என்ன ஜகாவுக்கு பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? யாருடா நீ? ಇಲ್ಲಿ ನೋಡು. ஜகா, ஜகதல பிரதாப வீரபத்ர ஞானதேசிக கருமாரி கந்தப்ப சிவசிங்கார வேல வருஷ நாட்டு வேங்கமான் மதுரை மதன கோபால ஜவ்வாது சாமுண்டீஸ்வரன் என்கிற ஜெகா. ஏய், வெளியில போடா. அப்படி போக முடியாது. அம்மா, இவனுக்கா சோறு போட்டீங்க? இல்ல, என் வயித்துல இருக்க முனிக்கு. முனி. ஏய், வெளியில போடா. பணத்தை கூட போறேன். வேண்டாம், வேண்டாம்டா. நான் பொல்லாதவளா மாறிடுவேன். உன்னை என்ன பண்ற பாரு. அம்மா, 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 அம்மா. நடில அம்மா. சாயந்தரம் வருவேன். இதை விட நல்லா டேஸ்டா செஞ்சு வச்சிருக்கணும். எங்க போவா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவா. பேப்பர் பேனா இருந்தா போதும்.